சின்னதா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நீங்க எதை ரொம்ப ஆசையா ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது நிறைவேறிடுச்சுல்ல. உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் ஏன் சின்னத்தை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சந்தோஷத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியலையா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நீங்க என்கிட்ட ஒளிக்காம மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா? உங்களுக்கு ரெட்டை குழந்தையுமே பிடிக்கும் தானே சின்னதா? அதனால நமக்கு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னு ரெட்டை குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ரெட்டை குழந்தைனா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல சின்னதா. மனசு பூரா எவ்வளவு கனவும் ஆசையும் இருக்கு சின்னதா. ஆனா இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய நம்ம கல்யாணமே நமக்கு வெறும் கனவா இருந்துட்டு இருக்கு. நம்ம கல்யாணமே வெறும் கனவா போனதுக்கு அப்புறம் குழந்தைய பத்தி ஆசைப்படுறதுக்கு எனக்கு எந்த யோகிதையும் இல்லாம போயிடுச்சு. நீங்களும் ஏன் நிலைமையில தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சின்னதா. நமக்கு பிறக்க போற குழந்தைங்களை பத்தி மாமா மனசுக்குள்ள பெரிய கனவும் தீராத ஆசையும் இருந்துட்டு இருக்கு சின்னதா. அத்தை என்ன எடுத்தெறிஞ்சு பேசினாலும் சொல்லுன்னு எரிஞ்சு விழுந்தாலும் அவங்க மனசுக்குள்ளயும் நம்ம குழந்தைய பத்தின எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இல்லாமலையா இருக்கும். ஊருக்காரங்க எல்லாம் அவங்க மருமக முழுகாம இருக்காங்க, மக கர்ப்பமா இருக்கான்னு வீட்டுக்கு வந்து சொல்றப்போ அத்தைக்கு என்ன பிடிக்கலனாலும் அத்தை மனசுக்குள்ள பேர குழந்தைய பாக்கணுங்கிற ஆசை வரும் இல்லையா? எனக்கு இதெல்லாம் புரியாம இல்ல சின்னதா. புரிஞ்சும் பண்ண முடியாத இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் சின்னதா? என்னால என்ன பண்ண முடியும்? என்னால உங்ககிட்ட நெருங்கவும் முடியல, விலகவும் முடியல, வாழவும் முடியாத, சாகவும் முடியாத ஒரு இரண்டாம் கட்ட வாழ்க்கையதான் தெய்வம் நம்ம தலையில எழுதி வச்சிருச்சு. தெய்வம் விதிச்சது எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள ஆசை மட்டும் இல்லாம போயிடுமா? என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரியுமா சின்னதா? நம்ம சந்தோஷமா வாழ்ந்து உங்க வாரிசை இப்படியே வயித்துல சுமக்கணும். எனக்கு ஊரையும் உறவையும் கூப்பிட்டு சீரும் சிறப்புமா வளகாப்பு நடக்கணும். எனக்கு உங்க கையால என் கை நிறைய வளையல் எல்லாம் போட்டு விடணும். 10 மாசமா என் கூடவே இருந்து என்ன பத்திரமா பாத்துக்கணும். நான் பிரசவ வலியில துடிக்கிறப்போ என் கைய புடிச்சுக்கிட்டே நீங்களும் என் கூட ஆஸ்பத்திரிக்கு வரணும். எனக்கு பிரசவம் நடக்கிறப்போ நீங்க வெளியே நின்னுக்கிட்டு ஊர்ல இருக்க எல்லா சாமியும் வேண்டிக்கணும். பிரசவம் நல்லபடியா முடிஞ்சு குழந்தையோட அழுக சத்தத்தை கேக்குறப்போ அது கூட சேர்ந்து நீங்களும் ஆனந்த கண்ணீர் விடணும். நம்ம குழந்தைய டாக்டர் அம்மா உங்க கிட்ட குடுக்கறப்போ குழந்தைய அப்படியே பூ மாதிரி உங்க கையில வாங்கி கண் கலங்க சந்தோஷத்தோட முத்தம் கொடுக்கறப்ப உங்க முகத்தை நான் பார்க்கணும் சின்னதா. பார்த்துட்டே இருக்கணும்.
இதுக்காக தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஆசைங்க, வெறும் ஆசை. எப்பவுமே நிறைவேறவே போறாத நிராசையா போற ஆசைங்க. இந்த பொய் கர்ப்பம் உண்மையான கர்ப்பமா ஆக போறதே இல்ல. இது வெறும் தலைக்காணியால பெருசான வயிறு. ஆனா உண்மையாவே நம்மளோட குழந்தையால பெருசாக போறதே இல்ல. அப்படி ஒண்ணு நடக்க போறதே இல்ல. நடக்க போறதே இல்ல. நடக்க போறது இல்ல. நடக்க போறது இல்ல. மாமா, ஏன் மாமா அழறீங்க?